திமுகவின் மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரை ஊத்தங்குடியில் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்று. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா வழங்க கேட்கலாம். ரஃபீக் ராஜா, இப்ப பொதுக்குழு கூட்டத்திற்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, தற்போதைய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தற்போது துவங்கி உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய தமிழக முதல்வர் வர உள்ளார். தற்போது மதுரை புதூரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக முதல்வர் தங்கியுள்ளார். அங்கிருந்து புதூர், 3 மாவடி, மாட்டுத்தாவணி, உத்தங்குடி வழியாக இந்த விழா மேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ளார். இந்த வழிநெடுகிலும் இப்போது சிஎம் முதலமைச்சரை வரவேற்பதற்காக தற்போது நடத்தப்பட உள்ளது. ரோட் நேரடியாக பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர என்பது மதுரை மேலூர் சாலையில் உள்ள உத்தங்குடி பகுதியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது ஏற்பாடு செய்வதற்காக கடந்த 1 மாதமாக இந்த விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. குறிப்பாக இந்த பொதுக்குழு என்பது வரலாற்றில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அமைச்சர் பெருமக்கள் பல்வேறு ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கூட்டம் என்பது சென்னையில் உள்ள அறிவாலயத்தின் போன்ற முகப்பு தோற்றங்கள் அமைக்கப்பட்டு பொதுக்குழு நடைபெறும் மையம் கலைஞர் அரங்கம் என்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கலைஞர் அரங்கத்தில் தான் இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இந்த பொதுக்குழுவிற்காக திமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஒவ்வொருவராக வருகை தந்துள்ளனர். ஒவ்வொருவருக்கும், அதாவது இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை எந்த சிக்கலும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக இருக்கைகள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழுவினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தர உள்ளார். முதலமைச்சர் வருகை முன்பாக அமைச்சர் குறிப்பாக ஏவா வேலு, டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சர்கள் முன்கூட்டியே விழாவினுடைய பொதுக்குழு கூட்டத்தினுடைய ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு என்பது துவங்க உள்ளது. குறிப்பாக பொதுக்குழுவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக 2026இல் நடைபெற இருக்கக்கூடிய பொது தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக, இந்த தொண்டர்களுக்கு எழுச்சியூட்டும் விதமாகத்தான் இந்த பொதுக்குழு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. நூற்றி ஓராவது பொதுக்குழு மதுரையில் 7வது பொதுக்குழு நடக்குது. மிக பிரம்மாண்டமான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 26 பொது தேர்தலுக்கு இது ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய பொதுக்குழு. இன்னும் சொல்லப்போனால் 2026 தேர்தலுக்கு முன்னோட்டமாக நடைபெறுகிற ஒரு பொதுக்குழுவாக இருக்கிறது. கழகத்து நண்பர்களெல்லாம் இந்த பொதுக்குழுவுக்கு பின்னால் இன்னும் எழுச்சியாக கழகப்பணி ஆற்றுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த பொதுக்குழு அமையும். பொதுக்குழு என்று சொல்வதை விட ஒரு மாநில மாநாடு நடக்கிறதோ என்று வியக்கத்தக்க அளவுக்கு இந்த பொதுக்குழு ஏற்பாடுகள் அமைந்திருக்கிறது. 2 தினங்களாக பொதுமக்கள் சுற்றுலா போவதைப் போல மதுரை மக்கள் மாலை நேரங்களில் இங்கே அவர்களெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொள்வது, ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு பார்ப்பது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது மக்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த நேற்று நடந்த ரோட் ஷோ என்பது ஒரு எழுச்சி என்று சொன்னால் பொதுக்குழுவுக்கு முன்னால் வருகிற ஒரு எழுச்சி. யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப் போல நேற்று மணிவாசியாக வந்தது. இன்றைக்கு இந்த பொதுக்குழு சிறப்பாக அமையும். மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா முன்னாடி தொண்டர்கள்லாம் எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்கட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாரும் பாராட்டுக்குரிய வகையில் இருந்தது. மக்கள் எழுச்சியோடு இருந்தாங்க. 2026 வெற்றிக்கான அடித்தளமாக மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுக்குழு தலைவரிடமிருந்து மிகப்பெரிய அறிவிப்புகள்லாம் வரும்ன்ற எதிர்பார்ப்பில் எல்லா தொண்டர்களும் காத்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மதுரை குலுங்க தலைவரோட அந்த அணிவகுப்பு, மக்கள் அவரை ஆர்ப்பரித்து அவரை கட்டி அரவணைத்து அவரிடம் பேசும்போது ஒரு இல்லத்தில் ஒருவராக அவரிடம் பேசுவது தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.